வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. இந்த டாபிக்ல விபிஎம்ஓ அதாவது சிஓடிஎம்ஓ விவோல எப்படி புக் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் டாபிக்ல ஒரு ஜிடிஎஸ் ஒரு விபி டெலிவரி பண்ணியிருந்தாரு. அதுக்கு உண்டான கேஷை பிபிஎம் கிட்ட கட்டியிருந்தாரு. இப்போ இந்த டாபிக்ல விபிஎம் எப்படி புக் பண்றாருன்னு பார்ப்போமா? இப்போ இன்டர்னல் மொபைல் ஆப்ல பிபிஎம் லாகின் பண்றேன். பிபிஎம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு கிளிக் லாகின். சிஓடிஎம்ஓவை நம்ம கவுண்டர்ல புக் பண்ண போறதால கவுண்டர் ஆபரேஷன்ஸ்ங்கிற கார்டை கிளிக் பண்ணுங்க. அதுல சிஓடி ரீட்டைல் எம்ஓ புக்கிங்கிற கார்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபெட்ச கிளிக் பண்ணுங்க. உங்க ஆபீஸ்ல என்னெல்லாம் விபி டெலிவரி ஆயிருக்கோ அந்த விபி எல்லாம் லைனா லிஸ்ட் ஆகும். அதுல எந்த விபி புக் பண்ண போறீங்களோ செலக்ட் தட் ஆர்டிகல். இங்க பாருங்க, எந்த ஆர்டிகல் புக் பண்றீங்கன்னு காட்டுது. கிளிக் நெக்ஸ்ட். சென்டர் டீடைல்ஸ். இந்த விபியை யார் அனுப்புறாங்களோ அவங்களோட சென்டரோட அட்ரஸ் காட்டுது. அந்த அட்ரஸ்ல ஏதாவது மிஸ்ஸிங் ஃபீல்ட் இருந்தா அதை கரெக்ட் பண்ணுங்க. எதுவும் இல்லைன்னா கிளிக் நெக்ஸ்ட். அடுத்தது பேய் டீடைல்ஸ். இந்த விபி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களோட பேர் காட்டுது. அந்த பேர்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நேம், அட்ரஸ், எந்த கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா கிளிக் சப்மிட். இப்ப பாருங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்குது. கீழே கிளிக் சப்மிட் அகைன். நவ் கிளிக் சப்மிட். இப்ப பாருங்க, விபிஎம்ஓ இஸ் புக்ட். அந்த பிஎன்ஆர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த விபிஎம்ஓட நம்பர், அதாவது சிஓடிஎம்ஓட நம்பர். கிளிக் ஓகே. இப்போ இதுக்குண்டான ரெசிப்ட் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இல்ல ரெசிப்ட வியூ பண்ணணும்னா ரெசிப்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ரெசிப்ட வியூ மட்டும் பண்றீங்க. இத பிடிஎஃப் வேணும்னா நீங்க கீழே பட்டன் இருக்கு பாருங்க, ஜெனரேட் பிடிஎஃப், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நவ் கிளிக் பிரிண்ட். நவ் the receipt for COD-MO is printed. இது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ கவுண்டர் ஆபரேஷன்ஸ் புக் பண்ணியாச்சு. இந்த கவுண்டர் ஆபரேஷன்ஸோட சப்மிட் அக்கௌண்ட் வியூ பண்ணுங்க. நீங்க கவுண்டர் ஆபரேஷன்ஸ் தான் ஆர்எல் பார்சல் எல்லாம் புக் பண்ண போறீங்க. எல்லாம் புக் பண்ணிட்டு சாயங்காலமா க்ளோஸ் அக்கௌண்ட் கொடுக்கும்போது ஃபெட்ச் கவுண்டர் டேட்டா கொடுங்க. இப்போ நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா புக் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் மேல வரும். கடைசியா சிஓடி எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் சைடு பாருங்க. ரெசிப்ட் சைடுல மணி ஆர்டர் வேல்யூ 1000, கமிஷன் 50, அதுக்குண்டான ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து 1060. பேமெண்ட் சைடு அப்படியே பார்ப்போமா? பேமெண்ட் சைடுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சிஓடி எம்ஓ அமௌண்ட் இஸ் 1060. அப்போ ரெசிப்ட் சைடுல 1060, பேமெண்ட் சைடுல 1060 வந்துட்டதால இது உங்களோட கவுண்டர் கேஷை ரைஸ் பண்ணாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி புக் விபிஎம்ஓ. தேங்க்யூ.